Praise the Lord. Praise the Lord. May the Lord bless you. And it's a wonderful time that we can praise and worship the Lord. So we are going to look into what we were looking for the previous week, believing in the name of Jesus. கடந்த வாரம் நம்ம எதை பார்த்தோமோ அதையே நாம் பார்க்க போகிறோம். இயேசுவினுடைய நாமத்தில் விசுவாசிப்பது. In John chapter 20, யோவான் 20வது in அதிகாரம் verse 30 and 31, here it says, and truly Jesus did many other signs in the presence of his disciples, which are not written in this book. 30-31வது வசனம். இந்த புஸ்தகத்தில் எழுதி இராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார். But these are written that you may believe that Jesus is the Christ, the Son of God, and that believing you may have life in his name. இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதி இருக்கிறது. So he said these things are written that you may believe that Jesus is the Christ. இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாக இது எழுதப்பட்டிருக்கிறது. The Son of God, தேவனுடைய குமாரன், and that believing you may have life in his name. விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும். So that's why in the next couple of weeks we are going to look into this topic, believing in the name of Jesus. அதனால தான் இனி அடுத்து வர 2 வாரங்கள்ல இயேசுவுடைய நாமத்தில் விசுவாசிப்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். What does it mean to believe in the name of Jesus? இயேசுவினுடைய நாமத்தில் விசுவாசிப்பது என்றால் என்ன? Now before that, last week we were looking into what does it mean by, to a certain extent, what is believing. கடந்த வாரம் நாம் பார்த்தோம் விசுவாசிப்பது என்றால் என்ன என்று பார்த்தோம். First, before we say believing in the name of Jesus, we'll just saw what is believing in Jesus. இயேசுவுடைய நாமத்தில் விசுவாசிப்பதற்கு கடந்து போவதற்கு முன்பாக விசுவாசிப்பது என்றால் என்ன என்று பார்த்தோம். For a Christian, what involves believing? ஒரு கிறிஸ்தவருக்கு விசுவாசிப்பது என்றால் என்ன? See, everyone who has accepted, received the Lord Jesus as your personal savior are believers. யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ நாம் எல்லாரும் விசுவாசிகள். We believe Jesus in certain aspects to certain extent. நாம் சில பகுதிகளில ஒரு அளவுக்கு நாம் இயேசுவை விசுவாசிக்கிறோம். Some people might just be believing that believe Jesus will do miracles, he heals, and he is a believer. Yes. சிலவங்க விசுவாசிக்கலாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சுகத்தை அளிப்பார், அவர் அதிசயங்களை செய்வார் என்று அவர்கள் விசுவாசிகள் தான். You know, there are people who further believe and know that he died for me, he rose again, I have new life in him and I want to walk in that new life. He is also a believer. சிலவங்க எல்லாம் இன்னும் அதிகமாக இயேசு எனக்காக மரித்தார், எனக்காக உயிர் தெழுந்தார், எனக்காக அவர் ஜீவனை தந்தார் என்று சொல்லி அதை விசுவாசிக்கிறார்கள். அவர்களும் விசுவாசிகள் தான். Everyone who believe in something are believers. எதையெல்லாம் அவர்கள் விசுவாசிக்கிறார்களோ அதெல்லாம் அவங்க விசுவாசிங்க தான். There are many things in the word of God that day to day in our life we have to day to day believe, grow in faith so that we grow as a believer. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில பல காரியங்கள் இருக்கிறது, அதை நாம் விசுவாசித்து அன்றாட வாழ்க்கையில அதில் நம்ம வளர வேண்டும். அப்படிதான் விசுவாச வாழ்க்கை. But in what stage, what does it mean for you to be a believer in Jesus? ஆனால் நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் என்று சொன்னால் அதற்கு என்ன அர்த்தம்? I just simple way put 3 stages which I am quickly going to say and then carry on. நான் ஒரு 3 நிலைகளாக அதை பிரித்திருக்கிறேன், அதை நான் சீக்கிரமாக சொல்லிவிட்டு சொல்லுகிறேன். You can see it in detail. நான் அதை குறித்து கடந்த வாரம் எடுத்தேன், அதை நீங்க கேட்டுக்கொள்ளலாம். The first stage of believing, முதலாவது நிலை, அந்த விசுவாசிப்பதில் முதல் நிலை, accepting the facts or the known facts that has been mentioned in the word of God about Jesus. தேவனுடைய வசனத்திலே இயேசுவை குறித்து எழுதி இருக்கிற ஒவ்வொரு காரியத்தை நாம் ஏற்றுக்கொள்வதுதான் முதலாவது நிலை. For example, historic facts. I started simple. இப்ப முதலாவது எளிதாக சொன்னால் வரலாற்றுக்குரிய சம்பவங்கள். Accepting the fact that Jesus died for me, he rose again for me. அந்த உண்மைகளை, வரலாற்று உண்மைகளை நாம் ஏற்றுக்கொள்வது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், அவர் எனக்காக உயிர்த்தார் என்று. He was crucified. அவர் சிலுவையில் அறையப்பட்டார். He rose again on the 3rd day. அவர் 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். Because there are lots of controversies by different people about this. ஏனென்றால் இதற்கு மாறான பல சத்தியங்கள் அங்கே இங்கே அலைந்து கொண்டு இருக்கிறது. But the word of God clearly gives us a fact. ஆனால் தேவனுடைய வசனம் நமக்கு ஒரு உண்மையை சொல்லுகிறது. And we are choosing to believe that fact. அந்த உண்மையை நாம் விசுவாசிக்க நாம் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். And the Holy Spirit is only helping us in believing. It is not you in your own strength saying, oh, I believe it now. ஆவியானவர் தான் நமக்கு உதவி செய்கிறார் இதை விசுவாசிக்கிறதுக்கு. நாம் நம்முடைய சொந்த பலத்துல விசுவாசிக்கிறது அல்ல. You know, the day I just believe that Jesus died and he rose again for me, he would have heard the truth, he would have heard that fact, and the Holy Spirit helps us in believing.
நாம் ஒரு உண்மையை ஒரு நாள் கேட்டிருக்கலாம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், எனக்காக உயிர் தெழுந்தார் என்று. ஆவியானவர் தான் அதை விசுவாசிக்கிறதுக்கு அந்த விசுவாசத்தை நமக்கு If தருகிறார். you are truly able to believe it, then you know what? We are blessed because the Holy Spirit is the one who has helped us. உண்மையாகவே இதை நாம் நம்புகிறோம் என்றால் நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் ஆவியானவர் தான் இதை நம்ப விசுவாசிக்க நம்மளுக்கு உதவி So, செய்திருக்கிறார். what first stage I am putting is accepting the facts about Jesus. Very plainly put facts about Jesus. முதலாவதான நிலை என்னவென்றால் ஆண்டவரை ஆகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதத்தில் இருக்கிற எல்லா உண்மைகளையும் நம்புவது, ஏற்றுக்கொள்வது. Like for example, feeding the 5,000. 5000 பேர்களுக்கு உணவளித்தது. We believe by faith, that he has fed the 5,000. How did he do that? I don't know. விசுவாசத்துல அதை நாம நம்பி இருக்கிறோம் இல்லையா? அதை எப்படி செய்தார் நமக்கு தெரியாது, ஆனால் நாம் விசுவாசிக்கிறோம். 5 loaves of bread, 5,000 men and people were fed. அஞ்சு அப்பத்தை கொண்டு 5000 பேர்களை போஷித்தார். அதை நாம் விசுவாசிக்கிறோம் அல்லவா? I can see that many of them here, at least a big percentage of them, believe that. You don't have a doubt about it. You may not know how it happened scientifically or whatever it is, but you believe that miracle. இங்க இருக்கிற பெரும்பாலானவர்களும் அதை நம்புகிறார். அது எப்படி அந்த சயின்ஸ்ல எப்படி அது நடக்கிறது என்று நமக்கு தெரியாது, ஆனா நாம் விசுவாசிக்கிறோம் இயேசு அதை செய்தார் என்று. How did he did and how did he multiply? Which stage it multiplied? This all don't know. அதை எப்படி பெருக செய்தார், எந்த நிலையில் பெருக செய்தார், இதெல்லாம் நமக்கு தெரியாது. But you can see that we are truly believing that if the Holy Spirit has helped you and you have crossed that stage. ஆனால் நாம் உண்மையாகவே அதை விசுவாசிக்கிறோம், ஆவியானவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார், அந்த நிலையை நாம் கடந்து விட்டோம். That is one stage 1. And stage 2 இப்ப இரண்டாவது நிலை is now having confidence in what you believe and start acting on what you believe. நாம் எதை விசுவாசிக்கிறோமோ அதன் மேல் நம்பிக்கை வைத்து அதிலே செயல்படுவது. No, when you start believing that something is true, then you start acting. ஏதோ ஒரு காரியம் உண்மை என்று நாம் நம்பும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது அதன்படி நாம் நடக்க ஆரம்பிப்போம். I know that Jesus died for me, he rose again for me. எனக்கு தெரியும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தார். Now I have new life. இப்பொழுது எனக்கு புதிய ஜீவன் இருக்கிறது. Now we put our confidence in what we accept or believe. இப்ப நாம் எதை விசுவாசித்தோமோ, எதை ஏற்றுக்கொண்டோமோ நம்முடைய நம்பிக்கையை அதன் மேலே வைக்கிறோம். And we choose to trust in Jesus in our day to day life. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நம்ம இயேசுவை விசுவாசிக்க ஆரம்பிக்கிறோம். And then we are starting to obey his words. அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிய ஆரம்பிக்கிறோம். So now we see that we are starting acting on what we are believing. இப்பொழுது நாம் எதை விசுவாசிக்கிறோமோ அதில் செயல்பட ஆரம்பிக்கிறோம். So whatever we have accepted as truth, now we are starting to act on it. நாம் எதையெல்லாம் உண்மை என்று ஏற்றுக்கொண்டோமோ அதன்படி நாம் நடக்க ஆரம்பிக்கிறோம். Now when Jesus say following Jesus is an act of confidence because you accept Jesus. இயேசுவை பின்பற்றுவது ஒரு நம்பிக்கையின் செயல், ஏனென்றால் நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோம். Now we are following him, trusting and ready to obey him. That is follow me. Follow me is an act of confidence. அவரை பின்பற்றுவது என்றால் அவரை நம்பிக்கை வைத்து அவருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பின்பாக போவது. அவருக்கு பின்பாக போவது என்றால் அது ஒரு செயல், ஒரு நம்பிக்கையின் செயல். Now you can assess yourself which stage of a believer you are. இப்பொழுது நாம் நம்மையே ஆராய்ந்து பார்க்கலாம், நாம் எந்த நிலையில இருக்கிறோம் என்று. Am I the first stage that I am accepting Jesus as accepting the truths about Jesus? நான் என்ன முதல் நிலையில இருக்கிறேனா, அந்த உண்மை இயேசு குறித்துள்ள உண்மையெல்லாம் நான் நம்புகிறேன். And second one, am I now confident and now starting to act? Am I now following Jesus? That is the second stage. இப்போ இரண்டாவது நிலையில இருக்கிறேனா, நான் அதன்படி செயல்பட ஆரம்பிக்கிறேனா, நான் இயேசுவை பின்பற்றுகிறேனா? Are you all following Jesus? நீங்க எல்லாரும் இயேசுவை பின்பற்றுகிறீர்களா? Say சொல்லுங்க. Yes. Yes ன்னு சொல்லுங்க. Yes, I follow Jesus. ஆம், நான் இயேசுவை பின்பற்றுகிறேன் என்று சொல்லுங்க. சொல்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஃபாலோன்னு சொல்லி இவர் அடுத்ததெல்லாம் பாப்பாரா எப்படி ஃபாலோ பண்றாங்கன்னு இல்ல. தைரியமா சொல்லுங்க. எல்லாரும் அங்கங்க கொஞ்சம் உழுவோம், பரவாயில்ல. So I want to say follow. What if she keeps watching me whether I'm following or not? It's okay. Sometimes we will fall, but that's not a problem. The second is now deciding to follow Jesus. இப்பொழுது இரண்டாவதாக என்ன, இயேசுவை பின்பற்றுவதற்கு நாம் தீர்மானம் எடுக்கிறோம். And what is the third stage? மூன்றாவது நிலை என்ன? Now the third stage is an important stage and it is like continuing to believe in Jesus. மூன்றாவது நிலை ஒரு முக்கியமான நிலை. அது என்ன என்றால் நாம் இயேசுவை விசுவாசிப்பதில் தொடர்ச்சியாக இருப்பது. Continuing to trust in him and obey his words. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருக்கு கீழ்ப்படிகிறதுல நாம் தொடருவது. That means in a way holding on to Jesus. அது அர்த்தம் என்ன என்றால் நாம் இயேசுவை பிடித்துக் கொள்வது. That means you are faithful servant of the Lord. நாம் உண்மையுள்ள ஊழியக்காரனாக இருக்கிறோம் இயேசுவுக்கு. You are a person of faith.
நாம் விசுவாசியாக இருக்கிறோம். See, the disciples all followed Jesus. இந்த சீஷர்கள் எல்லாம் இயேசுவை பின்பற்றினார்கள். But then they found that it is not like what it is. Now, trusting him and obeying his words, the life is not going to be as we thought, green. But now they were now holding on to him. They were continuing to follow him, continue to believe in him. அவர்கள் புரிந்து கொண்டார்கள், இயேசுவை விசுவாசிப்பது, அவருக்கு கீழ்ப்படிவது என்று சொன்னால் நாங்கள் நினைத்த மாதிரி ஒரு வாழ்க்கை இல்ல. இந்த வாழ்க்கை என்னவென்றால் அவர் இயேசுவை பிடித்து கொண்டு தொடர்ச்சியாக அவரை பிடித்து அவரை தொடர்ந்து செல்வது. And you can see in the book of Acts, in spite of every opposition, they decided to hold on to Jesus and continue to trust and obey and walk in him. அப்போஸ்தலர் நடபடிகள்ல பார்த்தோம் என்றால் என்ன ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் சோதனைகள் வந்தாலும் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை முருக பிடித்துக் கொண்டு அவரை தொடர்ந்தே சென்று கொண்டிருந்தார்கள். So that is a faith journey. அதுதான் ஒரு விசுவாச பயணம். So faith is continuous. விசுவாசம் என்பது தொடர்ச்சியானது. Everyone wants instant faith. எல்லாருக்கும் உடனடி விசுவாசம் வேண்டும். Instant we think. விசுவாசம் என்றால் உடனடி என்று நினைக்கிறோம். உடனடியும் இருக்கிறது. But instant also involves continuous. ஆனால் அந்த உடனடியில ஒரு தொடர்ச்சியும் இருக்கிறது. You know, there needs to be a continuous, unhindered dependence and trusting and obeying him. ஒரு தொடர்ச்சியான, ஒரு தடையற்ற ஒரு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதும் ஒரு கீழ்ப்படிதலும் இருக்க வேண்டும். 2 days we come to church and expect great miracles. 2 நாள் சபைக்கு வந்துட்டு ஒரு பெரிய அதிசயம் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். If you want to see great miracles, you don't need to just come to the church for getting that miracle. நாம அது பெரிய அதிசயங்களை மட்டும் தான் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் சபைக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை அதிசயத்தை பார்க்கிறதுக்கு. We are all coming to the church here to come together as the members of the body of Christ, and we are going to show our Christ to everyone. நாம் இங்கே சபைக்கு வருவது என்ன என்றால் கிறிஸ்துவுடைய சரீரத்தின் அங்கத்தினர்களாக நாம் ஒன்றாக கூடி மற்றவர்களுக்கு கிறிஸ்துவை பிரதிபலிக்க தான் இங்கே வருகிறோம். One body are worshiping the Lord. நாம் ஒரே சரீரமாக இயேசுவை ஆராதிக்கிறோம். One body are receiving the word that God has kept for us. தேவன் நமக்காக வைத்த வசனத்தை ஒரே சரீரமாக பெற்றுக்கொள்கிறோம். And by one body we are also receiving great things from the Lord. The Lord commands blessing upon his body. ஒரே சரீரமாக இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து அதிசயங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஏனென்றால் ஒரு ஆசீர்வாதத்தை அவருடைய சபைக்கு தேவன் வைத்திருக்கிறார். So the church has always to do with the body, members of the body. We are all members of the body. சபை என்று சொன்னால் அது கிறிஸ்துவுடைய சரீரம். நாம் எல்லாம் கிறிஸ்துவுடைய சரீரத்தின் அங்கத்தினர்களாக இருக்கிறோம். And if anyone is here for the first time, also the Lord has kept great things in this body. யாரெல்லாம் முதல் முறையாக இங்க இருந்தால் கூட தேவன் இந்த அவருடைய சரீரத்துல ஒரு பெரிய காரியத்தை வைத்திருக்கிறார். Use the members of the body to release his blessings. இந்த கிறிஸ்துவுடைய சரீரத்துடைய அங்கத்தினர்கள் மூலமாக ஆசீர்வாதங்களை தேவன் வெளியில அனுப்புவார். That's what for the glory of God is this church. Church is Christ. அதனால தான் தேவனுடைய மகிமைக்கு தான் சபை இருக்கிறது. சபைதான் கிறிஸ்துவனுடைய சரீரம். So these 3 stages I have just quickly mentioned about believing in the name of Jesus. இந்த 3 நிலைகளை குறித்து நான் சொன்னேன் சீக்கிரமாக கிறிஸ்துவின் நாமத்தில் விசுவாசிப்பதை குறித்து. So are you a believer who is accepting the facts of Jesus to a certain extent? நாம் ஒரு விசுவாசியா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்துள்ள உண்மைகளை ஏற்றுக்கொண்டு நம்புவது. And am I confident and acting on what I believe? நான் நம்பிக்கை வைத்து நான் விசுவாசிக்கிறதின்படி நான் செயல்படுகிறேனா? And the third stage, am I continuing and holding on to Christ in faith? நான் தொடர்ச்சியாக விசுவாசத்துல இயேசுவை முருக பிடித்துக் கொள்கிறேனா? So you can see here that that's what a small thing I want to say about believing. அதுதான் விசுவாசிப்பதை குறித்து நான் சொல்ல விரும்பினேன். So now we read the verse which say that in verse 31 in John chapter 20, but these are written that you may believe that Jesus is the Christ, the Son of God, and that believing you may have life in his name. இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. The same John in the first epistle in verse chapter 5, 1 John chapter 5, 1 யோவான் 5வது அதிகாரத்திலே in verse 11 and 12, 11 12, and here he says, and this is what God has testified, he has given us eternal life, and this life is in his Son. தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அவர் அதற்கு அந்த சாட்சியாம். Now you need to understand this. Read it part by part. It says, and this is what God has testified. இதுதான் நமக்கு தேவன் சாட்சியாக கொடுத்திருக்கிறது. Now this is what the Father has testified. இதுதான் பிதா சாட்சியாக கொடுத்திருக்கிறார். He has given us eternal life.
தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். And this life is in his son. அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது. So God has given us eternal life. தேவன் நமக்கு நித்திய ஜீவனை And தந்திருக்கிறார். how is that life is in his son Jesus? அந்த ஜீவன் அவருடைய குமாரனாகிய இயேசுவில் And in இருக்கிறது. verse 12 he says, whoever has the son has life. 12வது வசனத்துல குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். Whoever has the son has life. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். Whoever does not have God's son does not have life. தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். So here clearly is mentioning God has given us eternal life. வெளிப்படையாக சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் நமக்கு நித்திய ஜீவனை And தந்திருக்கிறார். this life is in his son. அந்த ஜீவன் அவருடைய குமாரனுக்குள் இருக்கிறது. And whoever has the son has life. யாருக்கு கூட குமாரன் இருக்கிறாரோ அவரிடம் ஜீவனும் And இருக்கிறது. whoever does not have God's son does not have life. தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். Now when Jesus is saying about eternal life, இயேசு கிறிஸ்து நித்திய ஜீவனை குறித்து in சொன்னபோது John chapter 17, யோவான் 17வது in அதிகாரத்திலே verse 3, 3வது வசனத்திலே he says, Jesus himself says, and this is eternal life, இயேசு சொல்லுகிறார் இதுவே நித்திய ஜீவன், that they may know you, the only true God, the Father, ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும், and Jesus Christ whom you have sent. நீர் அனுப்பினவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். So Jesus, when he's saying, when Father is saying God has given us eternal life, Father has given us eternal life, that life is in the Son. பிதா சொல்லும் பொழுது பிதா நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார், அந்த ஜீவன் குமாரனுக்குள் And இருக்கிறது. whoever has the Son has life. குமாரனை உடையவன் ஜீவனை And உடையவன். whoever who does not have the Son does not have life. குமாரன் இல்லாதவன் ஜீவன் And now இல்லாதவன். Jesus is saying this is eternal life, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் இதுவே நித்திய that ஜீவன், they may know you, the only true God, ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும், and Jesus Christ whom you have sent. நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே. So now having knowing Jesus is very important for my life. என்னுடைய வாழ்க்கைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவது மிகவும் முக்கியமான காரியம். Because the Son has life. ஏனென்றால் குமாரன்ல ஜீவன் உண்டு. If you have the Son, you have life. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். If you don't have the Son, you don't have life. குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். To have the life of Jesus in us, இயேசுவினுடைய வாழ்க்கை நமக்குள்ள ஜீவன் நமக்குள்ள இருக்குவதற்கு we also need to know the same Jesus that the apostles knew. அந்த அப்போஸ்தலர்கள் அறிந்த அதே இயேசுவை நாமும் அறிந்திருக்க வேண்டும். Jesus was known by many people in different ways. பல ஜனங்கள் பல விதமாக இயேசுவை அறிந்திருந்தார்கள். But for us to have the life of the Son, ஆனால் குமாரனுடைய ஜீவன் நமக்கு வேண்டும் for என்றால், us to have the life of Jesus in us, இயேசுவுடைய ஜீவன் நமக்குள்ள இருக்க வேண்டும் என்றால், we need to know Jesus the same way as how the apostles knew Jesus. அப்போஸ்தலர்கள் எப்படி இயேசுவை அறிந்திருந்தார்களோ அதேபடி நாமளும் இயேசுவை அறிந்திருக்க That's வேண்டும். why the apostles were given the keys to write these epistles. அதனால்தான் இந்த அப்போஸ்தலருக்கு இந்த கடிதங்கள் எல்லாம் எழுதுவதற்கான அந்த சாவி தேவன் கொடுத்தார். That is why the apostles' doctrines were given, so that you and me will also know Jesus just like how the apostles knew Jesus. அதனால்தான் இந்த அப்போஸ்தலர்களுடைய உபதேசங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. அப்பொழுதுதான் அப்போஸ்தலர்கள் அறிந்தபடியே நாமும் இயேசுவை அறிய முடியும். Before the first time when the disciples met Jesus, whether it be Peter, John, all of them, Philip, all of them, they knew Jesus in a different way. முதல் முறையாக அந்த சீஷர்கள் இயேசுவை அறிந்த பொழுது, அந்த பவுலாக இருக்கலாம், பேதுருவாக இருக்கலாம், அவர்கள் வந்துட்டு இயேசுவை ஒரு வித்தியாசமான விதத்தில் அறிந்து கொண்டார்கள். But you can see that day to day as they progressed after the death and resurrection of Christ and after the receiving of the Holy Spirit, how they knew Jesus was entirely different. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் உயிர்த்தெழுதலுக்கு பின்பாக அவர்கள் இயேசுவை அறிந்த விதம் வித்தியாசமானதாக இருந்தது. After receiving the Holy Spirit only, they even wrote all the Gospels.
ஆவியானவரை பெற்றுக்கொண்டதுக்கு பிற்பாடுதான் அவர்கள் இந்த சுவிசேஷங்களை எல்லாமே எழுதினார்கள். They didn't write any of the gospels without the help of the Holy Spirit. ஆவியானவருடைய உதவி இல்லாமல் அவர்கள் எந்த சுவிசேஷத்தையும் எழுதவில்லை. Even though everything happened even before they knew Jesus fully, but when they started writing, they had received the Holy Spirit. அவர் எல்லாமே முன்னாடியே அவர்கள் அறிந்திருந்தால் கூட அதை எழுதுவதற்கு அவர்கள் ஆவியானவருடைய அபிஷேகம் அவருக்கு தேவையாக இருந்தது. So you can see that you and me need to have the desire to know Jesus just like how the apostles knew Jesus. அப்போஸ்தலர்கள் எப்படியாக இயேசுவை அறிந்திருந்தார்களோ அப்படி இயேசுவை அறிய வேண்டும் என்கிற வாஞ்சை நமக்கு இருக்க வேண்டும். Just like that, you cannot sit, whether it be a young or elderly or family or single or something like that. I know Jesus as I know. Do you know Jesus as how the apostles knew Jesus? Then you can have the full life of Christ in you. நாம இளமையாக இருக்கலாம், இல்ல வயசானவர்களாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், தனியாக இருக்கலாம். சும்மா அப்படியே எனக்கு இயேசுவை தெரியும் என்று உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது. ஆனால் அப்போஸ்தலர்கள் எப்படி இயேசுவை அறிந்திருந்தார்களோ அப்படியாகவே நாம் அறிய வேண்டும் என்ற வாஞ்சையோடு கூட இருக்க வேண்டும். I don't read the word of God, but I know Jesus. நான் ஆண்டவருடைய வசனத்தை எல்லாம் படிக்கிறது இல்ல, ஆனால் எனக்கு இயேசுவை தெரியும். What do you know? என்ன தெரியும்? God only knows. ஆண்டவருக்கு தான் வெளிச்சம். Do you know Jesus as how the apostles knew? அப்போஸ்தலர்கள் இயேசுவை அறிந்த விதத்தில் நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? That is what who Jesus is. For us to know Christ is what God has kept for us in this earth, and we have life in him. We can grow in the knowledge of Christ. அதுதான் இயேசு கிறிஸ்து. அப்படிதான் நாம் இயேசுவை அறிந்து கொள்ள முடியும். அப்பொழுதுதான் அவரை அறிந்து அவருடைய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். Then we'll be able to truly believe in him. அப்பொழுது அவரை நாம் உண்மையாக விசுவாசிக்க முடியும். See, when you, this is like a wheel, you know and then you believe. இது ஒரு சக்கரத்தை போலதான் இருக்கிறது. நாம் அறிகிறோம், நாம் விசுவாசிக்கிறோம். Then again you know and again you believe. இன்னும் அறிகிறோம், இன்னும் And விசுவாசிக்கிறோம். again you know, again you believe. இன்னும் அறிகிறோம், இன்னும் Again you விசுவாசிக்கிறோம். know, again you believe. இன்னும் அறிகிறோம், இன்னும் If this விசுவாசிக்கிறோம். circle is not there in our life, then we are stagnant. இந்த ஒரு சக்கரம் நம்முடைய வாழ்க்கையில இல்லை என்றால் நாம் ஒரே இடத்துல The தங்கி விடுவோம். day I was born again, I know Jesus. And now also you're believing only that day and sitting. நான் புதுசாக பிறந்த நாளில் நான் இயேசுவை அறிந்தேன். இப்பொழுதும் அந்த நாளை பிடிச்சிட்டு தான் நாம் இருக்கிறோம். இருக்கிறோம் இல்ல இருக்கிறோம்னு சொல்ல வரல, இருக்கலாம். நான் வேற வந்து ஜட்ஜ் எல்லாம் பண்ணல. I'm just saying, that day I believed in Jesus. I knew Jesus. Today, do you know Jesus? Are you growing in him? If you are knowing, then you have something to believe in him. அந்த நாள்ல நாம் இயேசுவை அறிந்திருக்கோம். ஆனா இன்றைக்கு நாம் இயேசுவை அறிகிறோமா? இன்றைக்கு நாம் இயேசுவை அறிந்திருக்கிறோம் என்றால் நாம் அவர்களை விசுவாசித்து அவருக்குள்ளே வளருகிறோம். So today we are going to look into a couple of points. இன்றைக்கு நாம் ஒரு ரெண்டு குறிப்புகளை பார்க்க போகிறோம். What are some of the unseen barriers in us? எதெல்லாம் நம்ம காண முடியாத சில தடைகள் நமக்குள்ளே இருக்கிறது. Within us, so that we are not able to believe in him. அது நமக்குள்ள இருக்கிறது, அவர்களை விசுவாசிக்க முடியாமல் செய்கிற What are காரியங்கள். the unseen barriers in us? நமக்குள்ள இருக்கிற காண முடியாத தடைகள் என்ன? Many walked with Jesus, பல பேர்கள் இயேசுவோடு கூட நடந்தார்கள். but they didn't truly even know who he was until the end. ஆனால் கடைசி வரைக்கும் உண்மையாகவே இயேசு யார் என்று அவர்கள் அறியாமல் இருந்தார்கள். The disciples and apostles, they walked with Jesus. அந்த அப்போஸ்தலர்களும் சீஷர்களும் இயேசுவோடு கூட Or the நடந்தார்கள். disciples who were later called apostles, they walked with Jesus. சீஷர்கள் பின்பாக அப்போஸ்தலர்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள் கூட They நடந்தார்கள். initially didn't really know who Jesus was. முதலாக முன்னாடியே அவர்களுக்கு இயேசு யார் என்று சரியா தெரியாது. But eventually they knew who Jesus was. ஆனால் அவர்கள் பின்பு அறிந்து கொண்டார்கள் யார் And இயேசு. that is what strengthened their walk, talk, preaching, life, everything. அதுதான் அவர்களுடைய பேச்சையும் அவர்களுடைய செயல்களையும் அவருடைய வாழ்க்கையும் நடத்தையும் எல்லாவற்றையும் பலப்படுத்தினது கிறிஸ்துவுக்குள்ளே. Many were familiar with Jesus. பல பேர் கிறிஸ்துவை அறிந்திருந்தார்கள், பரிச்சயமாயிருந்தார்கள். They were familiar with Jesus. அதுக்கு ஒரு வார்த்தை கொடுக்கணும். பழக்கம், ஒரு பழக்கம், இயேசுவோடு கூட ஒரு பழக்கம் இருந்துச்சு. They were familiar with Jesus. இயேசுவோடு கூட ஒரு பழகி இருந்தார்கள். But familiarity is not faith. ஆனால் பழக்கம் விசுவாசம் அல்ல. You may know a lot about Jesus. இயேசுவை குறித்து நாம் நிறைய காரியங்களை You அறிந்திருக்கலாம். might know lots about his works, his words, his miracles. அவருடைய செயலை குறித்து, அவருடைய வார்த்தை குறித்து, அவருடைய அதிசயங்களை குறித்து நாம் அறிந்திருக்கலாம். But you may not be able to truly
believe in him, even though you know them. அதை எல்லாம் அறிந்திருந்து கூட உண்மையாகவே அவரை விசுவாசிக்க முடியாமல் நாம் இருக்கலாம். You might not be able to have faith in him, trust and obey him, even though you have know many things about him. அவரை குறித்து பல காரியங்களை அறிந்திருந்தும் அவரை விசுவாசிக்க முடியாமல், அவர் மேல் நம்பிக்கை வைக்க முடியாமல், கீழ்ப்படிய முடியாமல் நாம் இருக்கலாம். In John chapter 14, யோவான் 14வது அதிகாரத்திலே Jesus is saying to one of his disciples, ஒரு சீஷரை பார்த்து இயேசு in சொல்லுகிறார். John chapter 14 verse 8 and 9, யோவான் 14வது அதிகாரம் வசனம் 8 9. Philip said to him, Lord, show us the Father and it is sufficient for us. பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றான். Now you can see Jesus' reply in verse 9. He says, Jesus said to him, have I been with you so long and yet you have not known me, Philip? அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலமும் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? He who has sent me has seen the Father. So how can you say, show us the Father? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? So here Jesus is saying to Philip, you have been with me so long, and when I am saying if you have seen me, you have seen the Father, you have been with me, but you have not known me. If you have known me, you would have known the Father. If you had really seen me, you would have seen the Father. Now how can you say that you show us the Father and it is all sufficient, being with Jesus himself? இயேசு பிலிப்பை பார்த்து சொல்றார், நான் இவ்வளோ காலம் என்னோடு கூட தானே நீங்க இருந்தீங்க, நீங்க என்னை கண்டு இருந்தீங்க, ஆனால் என்னை கண்டவன் பிதாவை கண்டிருக்கிறான் என்று உண்மையாக இருக்கிறது. என்னை கண்டும் இவ்வளோ நாளாக எப்படி நீ அறியாமல் இருந்திருக்கிறாய், எப்படி இப்படி ஒரு கேள்வி கேட்கிறாய் என்று இயேசு பிலிப்பை பார்த்து கேட்டார். See, Philip along with the other disciples were so familiar with Jesus, walking and talking, and they saw all that Jesus did, they saw all that Jesus spoke, everything was there. They were familiar with Jesus, but that didn't mean they had faith in Jesus. பிலிப்புக்கும் மற்ற சீஷர்களுக்கு எல்லாம் இயேசு மிகவும் பழக்கமானவர். இயேசு நடப்பது, எடுப்பது, சாப்பிடுவது, செயல்படுவது எல்லாவற்றையும் அவர்கள் பார்த்து நல்ல பழகி இருந்தார்கள். Yeah, but leave alone Philip. Now we'll look into another one in John chapter 7. If you see, பிலிப்பை விடுங்க, யோவான் 7வது அதிகாரத்துல இன்னொரு ஆளை பார்ப்போம். in verse 2 to 5, வசனம் 2ல இருந்து 5 in வரைக்கும். verse 2, now the Jews feast of tabernacles was at hand. யூதருடைய கூடார பண்டிகை சமீபமாய் இருந்தது. In verse 3, 3வது வசனம், his brothers therefore said to him, depart from here and go into Judea, that your disciples also may see the works that you are doing. அப்பொழுது அவருடைய சகோதரர்கள் அவரை நோக்கி, நீ செய்கிற கிரியைகளை எல்லாம் உம்முடைய சீஷர்களும் பார்க்கும்படி இவ்விடம் விட்டு யூதேயாவுக்கு போ. Now who is saying this to Jesus? இதை யார் இயேசு கிட்ட சொல்லுகிறார்? Who is giving this advice to Jesus? இந்த ஒரு காரியத்தை யார் சொல்லுகிறார்? Jesus' relatives, brothers. இயேசுவினுடைய சொந்தக்காரங்க, இயேசுவினுடைய சகோதரர்கள். He's saying that now you go to the feast there so that your disciples can see more about you. நீ இப்ப போய் அந்த கூடார பண்டிகைக்கு போ, அப்பொழுது நீ செய்கிற காரியத்தை எல்லாம் உடைய சீஷர்கள் அறிந்து இன்னும் உன்னை அறிவார்கள். Another piece of advice they are giving Jesus' brothers in verse 4, for no one does anything in secret while he himself seeks to be known openly. If you do these things, show yourself to the world. பிரபலமாய் இருக்க விரும்புகிற ஏவனும் அந்தகாரத்திலே ஒன்றையும் செய்ய மாட்டான். நீர் இப்படி பட்டவைகளை செய்தால் உலகத்திற்கு உம்மை வெளிப்படுத்தும் என்றார்கள். These were the brothers who were living with Jesus and seeing him day to day, might be even sometime more than disciples, and they were giving a good bit of advice. Might be they all know Jesus and who he is, and that's what it sounds like, and they're giving an advice to Jesus. இந்த சகோதரர்கள் எப்போதுமே இயேசுவோடு கூட இருக்கிறவர்கள், சீஷர்களை விட ஜாஸ்தியாக கூட இருக்கிறவர்கள். ஆனா அவங்க இயேசுவை பற்றி அறிந்து இருந்து ஒரு நல்ல ஆலோசனையாக இதை கொடுக்கிறார். But in verse 5 the truth is coming. 5வது வசனத்துல உண்மை வருகிறது. For even his brothers did not believe in him. அவருடைய சகோதரரும் அவரை விசுவாசியாதபடியால். Now all these are coming. Now if you can do great things, why don't you now go and show to the disciples, go and now show this to the whole world, go and do many things there, so that now you can now see that the whole world will see. But verse 5 you can see that even his brothers did not believe in him.
அந்த ஆலோசனை எல்லாம் சொல்லுகிறார்கள். நீ பெரிய காரியத்தை எல்லாம் செய்கிறாய், நீ போய் வெளிப்படையாக அந்த பெரிய காரியத்தை எல்லாம் செய்தா எல்லாரும் அந்த காரியங்களை எல்லாம் கண்டு கொள்வார்கள் தானே என்று சொல்லிட்டு, ஆனா 5வது வசனத்தை சொல்லுது, அவருடைய சகோதரர்களே அவரை விசுவாசிக்கல. For these brothers were so familiar with Jesus. இந்த சகோதரர்களுக்கு இயேசு மிகவும் பழக்கமானவர். They were so familiar, might be with the words of Jesus, with the very Jesus, his works. இயேசுடைய வார்த்தைகளை குறித்து, இயேசுடைய செய்கிற கிரியைகள் எல்லாம் அவருக்கு Or even பழக்கமானவைகள் the தான். life of Jesus they know. இயேசுடைய வாழ்க்கையும் அவங்களுக்கு தெரியும். As real brothers, might be they lived together as well. உண்மையான சகோதரர்களாக ஒருவேளை ஒரே வீட்டுல வாழ்ந்திருக்கலாம். But even though there was a familiarity, they didn't believe in him. அங்கே அவர்கள் பழகினவர்களாக இருந்தால் கூட இயேசுவை விசுவாசிக்கல. See, many a times we might have been brought up in an atmosphere of familiarity with Jesus. பல வேளைகள்ல நாம் இயேசுவோடு கூட ஒரு பழக்கத்தோடு கூட அந்த மாதிரி ஒரு வீட்டுல இல்ல ஒரு சூழ்நிலையில I have been வளர்க்கப்பட்டிருக்கலாம். brought up in a Christian family. நான் ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் வளர்க்கப்பட்டேன். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். But ஆனால் they will teach you familiarity. அவர்கள் உங்களுக்கு இயேசுவோடு கூட பழக்கத்தை They will கற்பிக்கலாம். make you familiar with Jesus. இயேசுவோடு கூட உங்களை பழக வைக்கலாம். But from whatever they did to make you familiar with Jesus, you cannot now hold on to that and say that I have faith in Jesus. அந்த பழக்கப்பட்ட காரியங்கள் மேலே பிடித்து கொண்டு எனக்கு இயேசு மேல விசுவாசம் இருக்கிறது என்று நாம் சொல்ல Oh, முடியாது. I went to Sunday school. I know all the parables. I used to recite this. I used to go to this class. I used to go to that class. I used to pray in the morning. I used to pray in the evening. My parents taught me to do that. I did this. Many familiar things would be coming in everyone. Even Pentecostal and everyone is to do with familiarity first. நான் சண்டே ஸ்கூலுக்கு போனேன், எனக்கு ஓமைகள் தெரியும், எனக்கு இந்த கதைகள் எல்லாம் தெரியும், நான் காலையில ஜெபிப்பேன், மத்தியானம் ஜெபிப்பேன், ராத்திரி ஜெபிப்பேன், சபைக்கெல்லாம் போவேன், பிரேயருக்கு போவேன், இந்த காரியங்களை எல்லாம் தெரியும். ஆனா இதெல்லாம் பழக்குகிற காரியங்கள் தான். ஆனா இந்த பழக்கமான காரியங்கள் எல்லாம் நமக்கு நம்பிக்கையை And விசுவாசத்தை sometimes கொண்டு we வராது. get deceived by thinking that I am familiar with Jesus, but you may not be able to have faith in Jesus. Familiarity is not faith. நாம் இதுல வஞ்சித்து போகலாம். எனக்கு இயேசுவை நன்றாக தெரியும் என்ற அந்த பழக்கத்தை வைத்துக் கொண்டிருக்கலாம், ஆனால் நம்பிக்கை இல்லாமல் விசுவாசம் இல்லாமல் இருக்கலாம். See how the church and the parents and pastors and all make you familiar, you know. எப்படி சபை இல்லனா பேரண்ட்ஸ் இல்ல பாஸ்டர் எல்லாம் உங்களை You know, பழக்குவிப்பார்கள் when தெரியுமா? you're born and right from the age of 5-6 years, you'll start, you know what, you have to become a big grow up, and then one day you have to give your life to Jesus and take baptism. ஒரு 5 வயசுல இருந்தே நம்ம அந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் சொல்லுவோம், நீ நல்லா வளர்ந்ததுக்கு பிற்பாடு நான் இயேசுவுக்கு உன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும், நீ ஞான ஸ்நானம் எடுக்கணும். Now we are going to be starting to be familiar with baptism. இப்பொழுது நாம் ஞான ஸ்நானத்தை குறித்து பழகுகிறோம். And then suddenly he'll say, then God will give you a gift. It might be the gift of tongues. That means you are assured of heaven. அப்பொழுதுதான் சொல்லுவோம், அதுக்கப்புறம் தேவன் உனக்கு ஒரு ஈவை தருவார், அது அந்நிய பாஷையின் வரமாக இருக்கும், அப்பொழுது உனக்கு பரலோகம் கிடைக்கும். அப்படி எல்லாம் கிடையாது, நான் சும்மா உங்களுக்கு சொல்றேன். ஓகேயா? That is all not true. I am just saying that. And then now you are getting familiar with their ways. இப்பொழுது அவர்களுடைய வழிகளுக்கு நாம் பழகுகிறோம். You know, it is I'm not saying their way is the right way, but how we are made familiar with different denominations, church, pastors, they try to make you familiar sometime with the things that they follow, everything. அது சரியான வழிகள் தான், அது தவறு என்று நான் சொல்லவில்லை. ஆனால் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், இப்படிதான் ஒவ்வொரு டினாமினேஷன்ஸ், ஒவ்வொரு சபைகளோ பாஸ்டர்களோ யாரா இருந்தாலும் நம்மளை பழக்க வைக்கிறார்கள் அவர்களுடைய வழிகள். But that doesn't mean that because you are familiar with this doesn't mean that you have faith in Jesus. நீங்கள் இதை பழகி இருக்கிறதுனால நீங்கள் இயேசுவில விசுவாசிக்கிறீங்க என்ற அர்த்தம் இல்லை. Because you have been made familiar with praying in the morning and the evening, that doesn't mean you are praying with faith in morning and evening. காலையில சாயங்காலம் நீங்க ஜெபிக்கிறதுக்கு பழகி இருக்கிறதுனால நீங்க விசுவாசத்தோடு கூட ஜெபிக்கிறீங்க என்ற அர்த்தம் இல்லை. Familiarity can be taught by the surroundings. சூழ்நிலைகள் நம்மளுக்கு பழக்கங்களை கற்றுக் கொடுக்கலாம். In the familiar environment that you are brought up is what you are familiar with. நாம் வளர்க்கப்பட்ட அந்த சூழ்நிலையில தான் நாம் பழக்கப்படுகிறோம். But faith in Jesus or believing in his name, ஆனால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது, அவருடைய நாமத்தை விசுவாசிப்பது என்றால் it should not be mixed with this familiarity. அது அந்த பழக்கத்தோடு கூட நம்ம கலந்து It விடக்கூடாது. involves truly accepting, it involves truly placing your confidence and acting in him. அது உண்மையாலுமே அவரை ஏற்றுக்கொள்வது, உண்மையாலுமே நம்முடைய நம்பிக்கையை அவர் மேல் வைத்து அதுல செயல்படுவது, And truly trusting
trusting and obeying in him. உண்மையாலுமே அவரை நம்பி அவருக்கு கீழ்ப்படிவது. Now, I'll just give a small scenario. Don't get me wrong. Okay, I'll try to explain as much as possible. நான் இப்போ ஒரு காரியத்தை விவரிக்கிறேன். நான் என்னை தவறாக நினைக்காதீங்க. See, every Christian thinks that he is a Christian in certain ways that he thinks he is a Christian. ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் நான் ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிற ஒவ்வொரு வழிகள்லயும் நான் ஒரு கிறிஸ்தவன் என்று I எண்ணிக்கொண்டிருக்கேன். am a Christian because, I don't steal, I don't lie. நான் ஒரு கிறிஸ்தவன் என்றால் நான் திருட மாட்டேன், நான் பொய் சொல்ல மாட்டேன், I don't involve in others' matters. I am very having faith in the Lord and I help others. நான் மத்தவருடைய விவகாரங்கள்ல எல்லாம் தலையிட மாட்டேன், நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், நான் எல்லாத்துலயும் இயேசுவை தான் பார்க்கிறேன். Might be I read the Bible 2-3 times, I come to church, something like that. நான் 2-3 தடவை வேதத்தை வாசிப்பேன், நான் சபைக்கு வருவேன். So might be you dig yourself inside and see there is something that you think you are a Christian by something that is in you. நாமளே உள்ளே நம்மளுக்குள்ளே நம்ம தோண்டி பார்த்தோம் என்றால் சில காரியங்களை வைத்து இதனால் தான் நான் ஒரு கிறிஸ்தவன் என்று நாம் நினைக்கலாம். Last time I put a question like, so random question I'll ask to someone saying that, not now, I'm just saying, I had asked, how do you say you are a Christian? நான் சென்ற வாரம் நான் ஒரு கேள்வியை கேட்டேன், என்ன இப்படியா கேட்பேன் என்று. நீ ஒரு கிறிஸ்தவன் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? What are the signs in you that you are a Christian? நீ ஒரு கிறிஸ்தவன் என்கிறதுக்கு உனக்குள்ள என்ன அடையாளம் இருக்கிறது? 60 to 70% answer mostly will say is I go to church. That's why I'm a Christian. 60-70% ஜனங்க சொல்லுவாங்க நான் சர்ச்சுக்கு போவேன். I am a Christian because I go to church. நான் ஒரு கிறிஸ்தவன் ஏன்னா நான் சர்ச்சுக்கு போறேன். Or like something else, I do this and this, that's why I'm a Christian. இல்ல நான் இதை செய்யறேன் அதை செய்யறேன் அதனால நான் ஒரு கிறிஸ்தவன். But you are not a Christian because you come to church. You are a Christian. You believe in Christ. That's why you are coming to church. நீ சர்ச்சுக்கு போறதுனால நீ ஒரு கிறிஸ்தவன் இல்ல, ஆனா நீ கிறிஸ்தவனாக இருக்கிறதுனால தான் நீ சர்ச்சுக்கு போற. Because you are a Christian, you are choosing to come to the church. நீ ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறதுனால நீ சர்ச்சுக்கு போக தெரிந்து Because you are கொள்ளுகிற. a Christian, you are choosing to pray alone and corporately. நீ ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறதுனால நீ தனியாக ஜெபிக்கவும் கூட்டத்தோடு ஜெபிக்கவும் தேர்ந்தெடுக்கிறாய். What is the sign in you that you are a Christian? உனக்குள்ள என்ன அடையாளம் நீ ஒரு கிறிஸ்தவன் என்று? If he says that I am guided by the life of Christ, I am guided by the Holy Spirit, I have the life of Christ in me, or something in that lines, if you say, at least we can surely be assured that we are a Christian. நான் கிறிஸ்துவனுடைய ஜீவனால வழிநடத்தப்படுகிறேன், கிறிஸ்துவுடைய ஜீவன் எனக்குள்ள இருக்கிறது, இல்ல ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிறேன் என்று ஏதாவது ஒரு பதில் சொன்னா அப்பொழுது நாம் ஒத்துக்கொள்ளலாம் நாம் ஒரு கிறிஸ்தவன். How are you a Christian? Because I am born in a Christian family. நீ எப்படி ஒரு கிறிஸ்தவன்? நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்ததுனாலே. Am I? Are you? You are a Christian because you are born in a Christian family? நீங்க கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்ததனால நீங்க ஒரு கிறிஸ்தவனா? Might be in paper some religion you can put as Christian because you are born in a Christian family. இல்ல பேப்பர்ல வேணா எழுதிக்கலாம் நம்ம ரிலிஜியனுக்கு மதத்துக்கு கிறிஸ்டியன் என்று. But everything is about just they are just familiarizing with certain things and we are happy with that thing. சில காரியங்களுக்கு நாம் பழக்கப்படுகிறோம், அதை வைத்து நாம் சந்தோஷப்படுகிறோம். If sometimes we dig and see, சில வேளையில நாம தோண்டி பார்த்தோம் என்றால் I have a very good policy as a Christian. எனக்கு ஒரு கிறிஸ்தவனாக எனக்கு ஒரு நல்ல பாலிசி இருக்கிறது. That I always don't seek others' wealth. நான் இன்னொரு ஆளுடைய காசு பணத்தை சொத்தை தேடி போகவே மாட்டேன். Now I'll say one thing. நான் இப்போ ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். It is might be true at many instances, but many times it is not because you are a Christian you are not going and seeking others' wealth. பல வேளைகள் அது உண்மையாக இருக்கலாம், ஆனா நீங்க ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறதுனால நீங்க அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படாம There are many reasons why you are not desiring others or you are not lying and you are not walking after others' money. அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படாம பொய் சொல்லாம திருடாம நம்ம நடக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கிறது. Because you might have been born in a rich family. ஏனென்றால் நீங்க ஒரு காசுள்ள குடும்பத்துல பிறந்திருக்கலாம். அப்பா அம்மா நல்லா காசு வச்சிருப்பாங்க, நல்லா ஊட்டி இருப்பாங்க, அதனால நமக்கு அங்க போக வேண்டிய அவசியம் கிடையாது. Our parents would have kept a lot of money, they would have fed us nicely, so we are not going into taking other people's money. But then after that we grow in that familiar environment of not lying, not seeking others' thing, and then when a Christian, we'll add it as a Christian thing and say that, oh, I am a Christian, that's why I don't seek others' money.
you are familiar with your family and environment in that way. Your parents brought you up in that way. That can be a Christian family or even a non-Christian family, any family. நாம் இப்படியாக ஒரு வாழ்க்கைக்கு பழக்கப்பட்டிருக்கோம். நம்ம போய் சொல்லாம திருடாம அப்படியாக ஒரு வாழ்க்கையில பழக்கப்பட்டு நாம் வளர்ந்து நாம என்ன நினைப்போம்னா, ஓ நான் ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறதுனாலதான் நான் இப்படி எல்லாம் செய்யாம இருக்கிறேன் என்ற. அப்படி இல்லை, நம்முடைய பெற்றோர்கள் நம்மளை அப்படி வளர்த்துறதுனால நம்ம அப்படி வளர்ந்துருக்கோம். அது கிறிஸ்தவங்களா இருக்கலாம், இல்ல கிறிஸ்தவங்கள் இல்லாம கூட இருக்கலாம். 30,000 பவுண்ட் கொடுத்து எல்லாரும் இங்க படிக்க வச்சுட்டு எல்லாரையும் அனுப்பிட்டு எல்லாம் காசெல்லாம் கொடுத்து எஜுகேஷன் எல்லாம் கொடுத்து நல்லா யூனிவர்சிட்டியில எல்லாம் படிக்க வச்சதுக்கு அப்புறம் நம்ம உட்காந்து இங்க சொல்லிட்டு இருப்போம், நான் கிறிஸ்துவம் ஆனதுனாலதான் நான் இப்படி எல்லாம் ஒன்னும் பண்ண மாட்டேங்கிறேன். உங்க அப்பா அம்மா இவ்வளவு காசு கொடுத்து உங்களை அனுப்புனதுனாலதான் நீங்க பேசாம இருக்கீங்க. Your parents have put, they spent 30,000 pounds and send you here to study in this university. That's why you are here. Then after all that you'll say, no, because I'm a Christian only all this is. No, because your parents spent all that and sent you here. You are here in this place doing this. Many a times, or like you are not seeking, you are like keeping to yourself and doing your things because your parents are providing you everything. நம்முடைய காரியங்களை நாம் சொந்தமாக எல்லாம் செய்கிறோம். ஏனென்றால் நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு அதுக்கான வழிகளை தருகிறார்கள். நான் எல்லாருக்கும் அப்படி சொல்லல, might be இருக்கலாம். Many of our characters are because we are familiar in that environment. I'm not saying that everybody is like that, but it could be like that because நம்முடைய பல பழக்க வழக்கங்கள் நம்முடைய சூழ்நிலையை சார்ந்து இருக்கிறது. Many of our Christian attributes which you think are Christian attributes are not because of your faith in Christ. It is because you have been brought up in that familiar environment, either family or friends. பல கிறிஸ்துவ செயல்களும் நாம் செய்கிறதெல்லாம் ஏதோ கிறிஸ்து மேல வைத்திருக்கிற விசுவாசத்தினால நாம எல்லாமே செய்கிறோம் என்ற அல்ல, நம்முடைய பழக்கத்தினால, நம்முடைய குடும்பம், நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ், அந்த பழக்கத்தின் மூலமாக கூட பல காரியங்களை நாம் செய்யலாம். You know, sometimes I just putting it forward. Okay, எல்லாம் ஆரம்பிச்சு விடலாம். I don't smoke, I don't drink. சில வேளை நம்ம சொல்ல, நான் சிகரெட் பிடிப்பதில்லை, நான் மது அருந்துவதில்லை. You know, that's Christian principle I am holding on to. அந்த கிறிஸ்துவ பிரின்சிபலை நான் கையாண்டிருக்கிறேன் என்று. You know, if by faith you are not smoking and drinking, then fine. விசுவாசத்தினால நீங்க கிறிஸ்து மேல இருக்கிற விசுவாசத்தினால நீங்க குடிக்கிறது இல்லன்னா ஓகே. Yeah, if you are faith in Christ and being obedient, you are not doing it, okay. But many of these characters we have been warned in our childhood. Might be they'll say, don't, when a bad friend comes or a bad friend do anything, cut friendship with them. Don't go with them. If they go with a friend who is involved in those things, we will cut the friendship with them as parents. நாம சில வயசுலயே வளர்ந்து வரும்போது அந்த கெட்ட பழக்கங்கள் எல்லாம் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்கன்னா உடனே அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணு, விடு, அவங்களோட கூட போகாத என்று சொல்லி அவங்க சொல்லுவாங்க. சோ அதனாலதான் அப்படி நம்ம பழகி இருக்கோம். Many a times I'm not blaming everything, but many a things that we have not had a chance to go through. It is not because of faith in Jesus. It is not because of faith in Jesus. It is because also our familiarity and some certain amount of faith. இதெல்லாம் வந்து நம்ம கிறிஸ்துவின் மேல உள்ள விசுவாசத்தின் மூலமாக மட்டும் என்று சொல்ல முடியாது. கொஞ்சம் அந்த விசுவாசமும் இருக்கிறது, ஆனால் நிறைய வந்து நம்ம இதிலே தான் பழகி இருக்கிறோம். But when a difficult circumstance come, ஆனால் ஒரு கடினமான சூழ்நிலை வரும், when you become empty in your life, நம்முடைய வாழ்க்கையில நம்ம காலியாக, when you don't have anything, நமக்கு ஒன்றுமே இல்லாமல் இருக்கும் பொழுது, when you are away from church, Sunday school, parents, all the other things which you think you are dependent on, நாம் சார்ந்து இருக்கிற நம்ம சர்ச், சண்டே ஸ்கூல், பேரண்ட்ஸ், பெற்றோர்கள் இவங்களை எல்லாம் விட்டு நாம இருக்கும் பொழுது, then comes the emptiness. அப்பொழுதுதான் அந்த வெறுமை வருகிறது. Then from emptiness only you can come back and truly have faith and believe in him. அந்த வெறுமையிலிருந்து தான் நாம் திரும்ப வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே விசுவாசிக்க ஆரம்பிக்க முடியும். There are many opportunities in our life. நம்முடைய வாழ்க்கையில பல opportunities வரலாம், but also God allows many situations in our life. ஆனால் தேவன் நம்முடைய வாழ்க்கையில பல சூழ்நிலைகளை அனுமதிக்கிறாரு. Why he is allowing that situation is, ஏன் அவர் அந்த சூழ்நிலையை அனுமதிக்கிறார் because you should not misunderstand your faith with familiarity. ஏனென்றால் நம்முடைய விசுவாசத்தை நம் பழக்கத்தையும் நம்ம ஒன்றாக கலந்துடக்கூடாது. Your familiar environment you will be happy. God will take you out to an environment where you are not familiar, where your faith will be tested. நம்முடைய பழக்கமான சூழ்நிலையில நாம வந்து சந்தோஷமாக இருப்போம், ஆனால் தேவன் நமக்கு பழக்கமில்லாத ஒரு சூழ்நிலைக்கு நம்மளை கொண்டு போய் அங்கே நம்முடைய விசுவாசத்தை சோதிப்பார். Because only from emptiness you and me can be filled. ஏனென்றால் அந்த வெறுமையிலிருந்து தான் நாம் நிரப்பப்பட முடியும். In familiarity we are all filled with everything. God cannot fill you anymore because you yourself think that you are filled. அந்த பழக்கமான நிலையில
சூழ்நிலையில நாம எல்லாம் நிரம்பிதான் இருக்கிறோம் என்று என்ன, நாம் நிரம்பி இருக்கிறோம் என்று நாம் நினைக்கிறோம். தேவனால நிரப்ப முடியாது. So for us to now start our faith journey in Jesus, இப்பொழுது நம்ம கிறிஸ்துவில நம்முடைய விசுவாச பயணத்தை God has ஆரம்பிக்க marked வேண்டும் your என்றால் life. நம்முடைய வாழ்க்கை குறித்திருக்கிறார். God now allows emptiness in your life. இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில தேவன் வெறுமையை அனுமதிக்கிறார். You are now, every familiarity is gone. எல்லா பழகின காரியங்கள் எல்லாம் போய்விட்டது. And now you need to make a decision. இப்பொழுது நீங்க ஒரு You can decision make எடுக்க a வேண்டும். worldly decision. நீங்க ஒரு உலக பிரகாரமான ஒரு You can தீர்மானம் make a எடுக்கலாம். godly decision. இல்ல தெய்வீகமான ஒரு தீர்மானம் You எடுக்கலாம். can make a worldly decision, do hundreds of things here and there, and still try to live in a familiar environment. நம்ம இந்த உலக பிரகாரமான தீர்மானங்களை எல்லாம் எடுத்து இந்த பழக்கமான சூழ்நிலையிலே வாழ முயற்சிக்கலாம். Or you need to now accept your emptiness and put your faith and trust in Jesus. இல்லை என்றால் நம்முடைய வெறுமையை நாம் ஏற்றுக்கொண்டு உணர்ந்து கொண்டு நம்முடைய விசுவாசத்தையும் நம்பிக்கையும் இயேசுவின் மேல நாம் போட வேண்டும். You know, everyone in the Bible, if you see, every heroes of faith passed through an emptiness from there filled up. இங்கே நம்முடைய வேதத்துல பார்த்தோம் என்றால் எல்லா விசுவாச வீரர்களும் ஒரு வெறுமையான சூழ்நிலையில கடந்து போனார்கள். அங்கே இருந்து அவர்கள் நிரப்பப்பட்டார்கள். No one was directly filled from where they were. யாருமே நேரடியாக அவங்க இருந்த இடத்திலிருந்தே அவங்க நிரப்பப்படல. They were made to pass through empty, and then they were filled by the Lord. அவர்கள் வெறுமையிலூடாக நடந்து அங்கே இருந்துதான் அவர்கள் நிரப்பப்பட்டார்கள். See, you and me have a choice sometimes to leave certain things. உங்களுக்கும் எனக்கும் ஒரு தேர்வு இருக்கிறது, சில காரியங்களை விட்டு விடுவதற்கு. If you don't leave, then you'll be made to leave. நாம் அதை விடவில்லை என்றால் நாம் அதை விட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம். Our father of faith, Abraham, ஆபிரகாம், நம்முடைய விசுவாசத்தின் தந்தை ஆபிரகாமை எடுத்துக்கொண்டால், in that verse in Genesis he says that he left his kindred and his country and traveled to a faraway country. ஆதியாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவருடைய சொந்தத்தையும் அவருடைய குடும்பத்தையும் விட்டு அவர் ஒரு தூர தேசத்துக்கு பிரயாணம் பண்ணினார் என்று. You know, if not, what would have happened? I think if he would not have left his family and traveled, what would have happened? I think அவர் தன்னுடைய குடும்பத்தை விட்டு அவர்கள் பயணம் பண்ணவில்லை என்றால் என்ன நடந்திருக்கலாம் என்று நான் நினைத்து பார்க்கிறேன். You know, at one point the whole family would have chased him away. ஒரு சூழ்நிலையில அவருடைய முழு குடும்பமும் அவரை துரத்தியே விட்டுருக்கும். But thank God, father of faith, father of nations, Abraham chose to leave the kindred. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், விசுவாசத்தின் தந்தையாகிய ஆபிரகாம் அவருடைய குடும்பத்தாரை விட்டு அவர் தனியாக வந்தார். Before they were chased, அவர்களை துரத்தி விடுவதற்கு முன்பாக. Jacob also in certain extent left and came. யாக்கோபும் விட்டுதான் வந்தார். Some people in the Bible also were chased away until they become great man, because emptiness they came after chasing. சில வேதத்துல சில ஆளுங்களை அவர்கள் துரத்தி விட்டார்கள், அப்பொழுது வெறுமை வந்தது, அவர்கள் நிரப்பப்பட்டார்கள். So now don't boast upon our Christian life based on this familiarity. Do you really have faith in Jesus? அதனாலே நம்ம பெருசா பேச முடியாது. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை இப்படி நான் பழகி இருக்கிறேன்னு சொல்லி பெருசா பேசக்கூடாது. ஆனால் இயேசுவில நமக்கு விசுவாசம் இருக்கிறதா? Jesus said to his brothers in John chapter 7 and verse 6 and 7. யோவான் 7வது அதிகாரம் வசனம் 6, 7ல இயேசு தன்னுடைய சகோதரர்களை Then Jesus said to them, my time has not yet come, but your time is always ready. இயேசு அவர்களை நோக்கி, என் வேளை இன்னும் வரவில்லை, உங்கள் வேளையோ எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்கிறது. What is that time is mentioning? அந்த வேளை என்ன? In verse 7 he is saying, 7வது வசனத்திலே, now what is the time of the brothers which is always ready is, சகோதரர்களுக்கு எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்கிற வேளை என்னவென்றால், verse 7, the world cannot hate you, உலகம் உங்களை பகைக்க மாட்டாது, but it hates me. அது The world cannot hate you, but it hates me, because I testify of it that its works are evil. உலகம் உங்களை பகைக்க மாட்டாது, அதன் கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறது என்று நான் சாட்சி கொடுக்கிறபடியினாலே அது என்னை பகைக்கிறது. So Jesus is saying, I am not going up to the feast. I am sitting here only. But later on he goes. That I'll say one, and after that I am coming. But I am not going. If I go there, people hate me, because I am saying to them that your works are evil. I am saying to them what the Father wants in their life. So they hate me. But your time is always there. You are sitting in a familiar environment. No one will hate you. No one will put you to death. So you go up now. Don't say, ask me to go. That's what he's saying.
நான் பண்டிகைக்கு போல, ஏன்னா நான் பண்டிகைக்கு போய் என்னுடைய கிரியைகளை எல்லாம் நான் செய்தேன் என்றால் நான் அவருடைய கிரியைகளை பார்த்து உன்னுடைய கிரியைகள் பொல்லாதவைகள் என்று நான் சொல்லுவேன். அப்பொழுது இல்ல இல்ல அவர்கள் அப்படி நான் அதை சொல்ல. இஃப் ஐ கோ அப், நான் அந்த பண்டிகைக்கு போனா நான் நீங்க செய்யற கிரியைகள் எல்லாம் தப்புன்னு நான் சொல்லிட்டு அவங்க என்ன பகைச்சு கொள்ளுவாங்க. so when I go and say, I will say that whatever you have done is wrong, so that means they will hate me and they will kill me. That's what in verse 7, the world cannot hate you but it hates me because I testify of it that its works are evil. உலகம் உங்களை பகைக்க கூடாது, அதன் கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறது என்று நான் சாட்சி கொடுக்கிறபடியினாலே அது என்னை பகைக்கிறது. Now he is saying to the disciple, to the brothers, saying that no one is going to hate you. You go up to the feast because you are living in a familiar environment. You are not ready to do anything for Jesus' sake. You are not walking there and going in faith in God and all. You are just going. No one will hate you. அவங்க சொல்றாங்க நீங்க அங்க போலாம், ஏன்னா நீங்க பெரிய தேவன் மேல விசுவாசத்தினால நீங்க அங்க போறது இல்ல, உங்களுக்கு ஒரு பழக்கமான காரியம் என்று சொல்லி நீங்கள் அங்கே போறீங்க. அங்கபடி நீங்க போறபடினால யாரும் உங்களையே பகைக்க மாட்டார்கள். You know, the disciples will have problem because they were actually having faith in Jesus. சீஷர்களுக்கு பிரச்சனை இருந்தது, ஏனென்றால் அவர்கள் இயேசுவை விசுவாசித்தார்கள். But these brothers were just familiar with Jesus. He is just saying your familiarity, no one is going to hate you. You go and sit there, they'll give you some garland might be. ஆனால் இந்த சகோதரர்கள் இயேசுவை விசுவாசிக்கல, எப்படியோ இயேசுவுக்கு பழக்கமானவர்கள் தான், அதனால இயேசு சொல்றார் நீங்க அங்க போங்க, உங்களை யாரும் பகைக்க மாட்டாங்க. See, we could have lived our whole life saying I believe in the name of Jesus just because of familiarity. நம்மளுடைய முழு வாழ்க்கையும் நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி வாழ்ந்திருக்கலாம், இயேசுவோடு கூட உள்ள இருக்கிற பழக்கத்தை வைத்து. But never truly believed him or trusted or walked in him. ஆனால் உண்மையாலுமே அவரை விசுவாசித்து அவர் மேல் நம்பிக்கை வைத்து நாம் நடக்காமல் இருந்திருக்கலாம். Because faith makes you act. ஏனென்றால் விசுவாசம் நம்மை செயல்பட செய்கிறது. Changes in you through faith will be seen. விசுவாசம் நம்மளுக்குள்ளே ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறது, அப்பொழுது விசுவாசம் வெளிப்படையாகிறது. You know, faith cannot be hidden. விசுவாசத்தை நாம் மறைத்து வைக்க முடியாது. You will be more than a conqueror. நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருப்போம். You and me won't be just mourners sitting and saying this is not right, that is not right, but you will conquer things. நாம் புலம்புகிறவர்களாக இருக்க மாட்டோம், இது சரியில்லை அது சரியில்லை என்று. நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக மேற்கொள்ளுகிறவர்களாக இருப்போம். See, this familiarity is one of the greatest dangers in our life. இந்த பழக்கமான இந்த காரியம் தான் நம்முடைய வாழ்க்கையில மிகவும் ஆபத்தானது. Even serving the Lord can be done with familiarity, just familiarity without faith. ஆண்டவருக்கு ஊழியம் செய்வது கூட ஒரு பழக்கமாக நாம செய்யலாம் விசுவாசம் இல்லாமல். See, one fine day we would have had faith, we would have started doing something for the Lord, we would have trusted in the Lord. ஏதோ ஒரு நாள் நமக்கு விசுவாசம் இருந்திருக்கலாம், நாம ஊழியம் செய்ய ஆரம்பித்திருக்கலாம், நம்ம இயேசுவை விசுவாசிக்க ஆரம்பித்திருக்கலாம். But after that, if we don't walk in faith, that just becomes a familiar environment. ஆனால் அதற்கு பின்பாடு நம் விசுவாசத்துல நடக்கவில்லை என்றால் அது ஒரு பழக்கமாக மாறிவிடும். You know, you can be a preacher, you can be a singer, you can be a worship leader, you can be a Sunday school teacher. நான் ஒரு போதகராக இருக்கலாம், நாம் ஒரு வர்ஷிப் லீடராக இருக்கலாம், பாடகராக இருக்கலாம், சண்டே ஸ்கூல் டீச்சராக இருக்கலாம். You can be an active group member, leader, you can be a prayer warrior, whatever it is. நாம் ஒரு ஜெப வீரராக இருக்கலாம், லீடராக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஏதோ மிஸ் பண்ணிருக்கேனா? மிஸ் பண்ணியிருந்தா மன்னிச்சுக்கோங்க, அது நான் லைக் ஐ கான்ட் திங்க் அபவுட் எவ்ரிதிங் பட் எவ்ரி மினிஸ்ட்ரிஸ், ஓகே? நான் எல்லா ஊழியங்களும் ஏதாவது மிஸ் பண்ணாலும் அதையும் நினைச்சுக்கோங்க. See, don't just let your familiarity and your emotions just run that ministry. ஏதோ உங்களுடைய பழக்கத்தினாலயும் இல்ல உங்களுடைய இமோஷன்ஸ்னாலே அந்த ஊழியத்தை நீங்க நடத்தாதீங்க. You know, guide your Christian life, and every day is a new day in the Lord. It is a new mercy you can start and do in faith, whether it be praying, whether it be preaching, whether it be leading, whether it be doing whatever. ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய நாளாக இருக்கிறது, ஒவ்வொரு நாளும் தேவனுடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது. அதனால ஒவ்வொரு நாளும் இயேசுவின் வழி நடத்துதலோட நாம நம்முடைய ஊழியத்தை செய்யலாம். அது ஜெபமாக இருந்தாலும் சரி, என்ன ஊழியமாக இருந்தாலும் சரி. Don't always try to be in this familiar zone. அப்படியே அந்த பழக்கப்பட்ட இடத்திலேயே இருந்து விடாதீர்கள். Many of them will read only one portion of scripture in the Bible always because that is their portion they are familiar with. They think I like this scripture so much. I know you like that scripture so much, but there is also a danger that you are only familiar with that. You don't want to know anything more. ஏன்னா கொஞ்சம் எஃபர்ட் போடணும்ல.
பல பேர்கள் அந்த வேதத்துல ஒரே ஒரு பகுதியை மட்டும் தான் எப்பவும் வாசிப்பாங்க. கேட்டா இது எனக்கு ரொம்ப பிடிச்ச பகுதி என்று சொல்லி அதை மட்டும் தான் படிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் அதுல ஒரு டேஞ்சர் என்னன்னா, அதுதான் உங்களுக்கு பழக்கப்பட்டது, மத்ததுல எல்லாம் இன்னும் கொஞ்சம் பிரயாசப்படணும், அதனால You know, படாம you might இருப்பீங்களா? like something, but God has kept new things for you also in the scripture. சில காரியங்களை உங்களுக்கு பிடிக்கும், அதுதான், அது சரிதான். ஆனால் தேவன் நமக்கு புதிதான காரியங்களை கூட வைத்திருக்கிறார் I am வேதத்துல. familiar with David. I am familiar. No, everyone from born in Christian family. I am familiar with David. I am familiar with Moses. I am familiar with Samuel. I am familiar with Abraham. Everyone we are familiar. எனக்கு தாவீது பழக்கமானவர், எனக்கு மோசே பழக்கமானவர், எனக்கு சமுவேல் பழக்கமானவர். ஏன் நம்ம கிறிஸ்துவ குடும்பத்துல வளர்ந்திருக்கிறோம் இல்லையா? But have you ever walked like that one person even for some time? ஆனால் அந்த பழக்கமான நபரை போல நம்ம வாழ்க்கையில நடந்திருக்கிறோமா ஒரு முறையாவது? Then what is the use of being familiar with David if you are not even able to walk like David to certain extent? தாவீது பழக்கமானவர் என்று சொல்லி என்ன பிரயோஜனம்? தாவீதை போல ஒரு நாள் கூட நடக்க முடியல என்றால். It's like this, you know. I'm just saying, we are familiar with everything. We don't know what we are doing, what we are singing, what we are reading. We are familiar with David, but we are not able to know how to walk like David. We are familiar with Moses. We are familiar with Abraham, but we don't know how to walk and act like him. நான் என்ன சொல்ல வருகிறேன், ஏதோ கை தட்டுறதை குறித்தோ வர்ஷிப்பு குறித்தோ நான் சொல்லல. ஆனா பல காரியங்களை, தாவீதை நம்மளுக்கு பழக்கம் இருக்கிறது, சமுவேலே நமக்கு பழக்கம் இருக்கிறது, ஆபிரகாமே நம்மளுக்கு பழக்கம் இருக்கிறது. ஆனால் அவர்களை போல நடக்க நம்மளுக்கு தெரியாது, நம்ம நடக்கவும் மாட்டேன்றோம். See, you know, I'm just putting it like, because it is familiarity, it is not faith. ஏன் நான் அது என்ன சொல்ல வருகிறேன்னா, அது ஒரு பழக்கம், அது விசுவாசம் இல்ல. The reality is you need to come out of your comfort or my comfort zone of familiarity. ஆனா உண்மை என்னவென்றால், உங்களுடைய என்னுடைய கம்ஃபர்ட் ஜோனா இருக்கிற அந்த பழக்கமான அந்த சூழ்நிலையை விட்டு நாம் வெளியே வர வேண்டும். Familiarity is our own comfort and our own strength zone. இப்ப பழக்கமான நிலைமை என்று சொன்னால் நம்முடைய ஒரு வல்லமையான ஒரு நம்முடைய கம்ஃபர்ட்டான ஒரு இடமாக அது But இருக்கிறது. when you come out of your comfort zone from your familiarity, you will see that you are weak. நம்முடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு, அந்த பழக்கமான சூழ்நிலை விட்டு நாம் வெளியில வரும் பொழுது நம்மளுக்கு நம்ம பலவீனமானவர்கள் என்று We நாம் will அறிந்து see that கொள்வோம். we are empty. அப்பொழுதுதான் நாம் அறிந்து கொள்வோம் நாம் வெறுமையாக We இருக்கிறோம் are என்று. feeling discomfort in this world. அப்போ இந்த உலகத்துல நம்மளுக்கு ஒரு காரியம் ஒரு சரியாக படல. It is the surrounding is so discomforting. நம்மளுக்கு சுற்றி இருக்கிற காரியங்கள் நம்மளுக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டாக That is இருக்கிறது. emptiness. அதுதான் வெறுமை. The Lord can fill us. தேவன் நம்மை நிரப்ப முடியும். Are you with me? உங்களுக்கு புரியுறதா? Are you with me? உங்களுக்கு புரியுறதா இது? Are we all now walking with familiarity, or do you want to walk with faith? நம்ம எல்லாம் இப்ப பழக்கத்தோடு கூட நடந்து கொண்டிருக்கிறோமா, இல்ல விசுவாசத்துல நடக்க வேண்டுமா? You and me know what we need to do. உங்களுக்கும் எனக்கும் தெரியும் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று. But today we need to now submit and surrender to the Lord. ஆனால் இன்றைக்கு நாம் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். See, in certain extent it is always good for our Lord to empty us. சில சூழ்நிலை இப்ப பார்த்தோம், பல முறையிலே தேவன் நம்மை வெறுமையாக்குவது தேவையான காரியம். Because it's God only who is allowing emptiness. ஏனென்றால் தேவன் தான் அந்த வெறுமையை Might be அனுமதிக்கிறார். the way it is happening, God has allowed it to happen. அது எப்படி நடக்கிறதோ அந்த காரியத்தை தேவன் அனுமதித்திருக்கிறார். God wants to deal and actually for us to grow in faith. நம்ம விசுவாசத்துல வளருவதற்காக தேவன் அதை அனுமதித்திருக்கிறார். Without faith it is impossible to please God. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். Wherever Jesus went and saw someone, he said, your faith has healed. Have faith, little faith, much faith, more faith, no faith. How much time is saying about faith? Faith comes in the first in all these things. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார போய் பார்த்தாலும் பேசினாலும் தேவன் சொன்னதெல்லாம் விசுவாசத்தை குறித்தா. அற்ப விசுவாசியே, இல்ல அதிக விசுவாசம் கொண்டவர்களே, அவிசுவாசியே என்று சொல்லி எல்லா இடத்திலும் விசுவாசம் விசுவாசம் என்று விசுவாசத்தை குறித்து தான் அவர் சொன்னார். See, when God is allowing us to be empty, தேவன் நம்மை வெறுமையாக இருக்க அனுமதிக்கும் பொழுது he wants to show us what life means without Christ.
கிறிஸ்து இல்லாத ஒரு வாழ்க்கை எப்படிப்பட்டது என்று காண்பிக்க அவர் விரும்புகிறார். You and me will think that I am familiar with Christ, everything, but you actually really don't know what is life without Christ. நாம எல்லாம் சொல்லுவோம் இயேசுவோடு கூட உள்ள வாழ்க்கை இப்படி இல்ல, இயேசு இல்லாம இருக்க முடியாதுன்னு எல்லாம் சொல்லுவோம். ஆனா இயேசு இல்லாத வாழ்க்கை எப்படி என்று நாம் அறிந்திருக்க மாட்டோம். God himself will show what is the life for you without Christ. தேவனே நமக்கு காண்பித்து கொடுப்பார் கிறிஸ்து இல்லாத வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை என்று. That is why, a person who firstly out of nowhere from different background tastes Christ, he will hold on to Christ because he doesn't have any familiarity. He will latch on to God. He will go everywhere, share the faith. He will do everything with passion. அதனாலதான் கிறிஸ்துவை அறியாமல் இருக்கிற முதல் முறையாக கிறிஸ்துவை பத்தி கேட்கிற ஒரு ஆளு உடனே கிறிஸ்துவை பிடித்துக் கொள்வார்கள். ஏனென்றால் அவங்களுக்கு கிறிஸ்துவோடு கூட பழக்கமே இல்லை. அதனாலதான் கிறிஸ்துவை பிடித்து கொண்டு கிறிஸ்துவுக்காக போய் சுவிசேஷத்தை எல்லா இடத்திலையும் அறிவித்து கிறிஸ்துவுக்காக அப்படி ஊழியம் செய்து கொண்டு இருப்பார்கள். சின்ன வயசுல இருந்தே தாவீது மடியில வளர்ந்த ஆட்கள் எல்லாம் தான் பெரிய பிரச்சனை. From childhood, the people who have been grown in the lap of David, they only have this problem. When born itself, we are born with the stories of David and Goliath and Samson and that and this. That one day God will keep, that you need to be emptied, and from there He will lift you up again. பிறந்த உடனே தாவீதின் கோலியாத்தை குறித்து உள்ள கதைகள், சிம்சோனை குறித்து கதைகள் எல்லாம் கேட்டு அப்படியே வளர்ந்து கொண்டிருப்போம். ஆனால் தேவன் ஒரு நாள் வைத்திருக்கிறார், அப்பொழுது நம்மை வெறுமையாக்கி அங்கே இருந்து நம்மளை நிரப்புவார். See, it is really good to teach everything to kids. இதெல்லாம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பது நல்ல காரியம். But you and me need to teach what is faith, what is salvation, what it is to know Christ. Not just encouraging them, oh, go to church, go to church, go to church. But how they have to seek the Lord, we have to teach. ஆனால் நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டும். விசுவாசம் என்றால் என்ன, ரட்சிப்பு என்றால் என்ன, ஆண்டவர்களை வளர்றது என்றால் என்ன என்று நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். சும்மா சபைக்கு போன்னு மட்டும் சொல்லிட்டு இருக்க கூடாது. When God is allowing us to pass through this emptiness, just because He wants to fill us or for us to increase in faith, இந்த ஆண்டவர் இந்த வெறுமையிலூடாக நம்மளை கடந்து செல்ல செய்யும் பொழுது நம்மை நிரப்புவதற்காக, for this transition from familiarity to faith, இந்த பழக்கத்திலிருந்து அந்த விசுவாசத்துக்கு மாறுவற அந்த காரியத்துக்காக, then don't resist. அப்பொழுது நாம் எதிர்த்து நிற்க கூடாது. Then don't harden your hearts. நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்த கூடாது. Like the Israelites in the wilderness. அந்த வனாந்தரத்தில் இஸ்ரவேலர்கள் செய்தது போல. What truly happened to the Israelites in the wilderness, உண்மையாலுமே அது இஸ்ரவேலர்களுக்கு வனாந்தரத்தில் என்ன நடந்தது தெரியுமா? It was a transition from familiarity with God to faith in Christ, faith in Father Christ. அது என்ன நடந்தது என்றால், தேவனோடு கூட உள்ள அந்த பழக்கமான சூழ்நிலையிலிருந்து தேவன் மேல விசுவாசத்தை வைக்கிற ஒரு சூழ்நிலைக்கு ஒரு மாற்றம் அங்கே நடந்து கொண்டிருந்தது. They resisted it. அதை அவர்கள் எதிர்த்தார்கள். They hardened their hearts. அவருடைய இருதயத்தை கடினப்படுத்தினார்கள். And Lord was not pleased. தேவன் பிரியப்படவில்லை. So you should not resist it. அதை நாம் அதற்கு எதிர்த்து இருக்க கூடாது. Don't give justifications of proving our Christianity. Walk in faith. Faith will show who you are. சாக்கு போக்கெல்லாம் சொல்லி என்னுடைய கிறிஸ்தவம் இப்படிதான் என்று நம்ம காண்பிக்கலாம் நம்ம முயற்சிக்காதீங்க. தேவனுக்கு எதிர்த்து நிற்க கூடாது. Many of them use testimony time to show that they are a Christian. பல பேர் சாட்சி வேளையில நாம் ஒரு கிறிஸ்தவன் என்று காண்பிக்கிறதுக்காக சாட்சி வேளையை உபயோகிக்கிறார்கள். But use testimony time to show your faith and see how it's guiding you. ஆனால் அந்த சாட்சி வேளை நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டது, நம்முடைய விசுவாசம் நம்மளை எப்படி வழி நடத்துறது என்று காண்பிக்கிறதுக்காக அது பிரயோஜனப்படுது. Let not it be a proof of your and my Christian thing. உங்களுடைய என்னுடைய அந்த கிறிஸ்தவ வாழ்க்கை வெளிப்படுத்துறதாக அது இருக்க கூடாது. Show our Christian attributes and all. It's not that. It is about faith, testimony and sharing, witness. You walk in faith, people will see you. ஒரு சாட்சியாக இருப்பதில்லை. சாட்சி சொல்வது என்னவென்றால், நாம எப்படிப்பட்ட கிறிஸ்தவன் நம்முடைய கிறிஸ்தவ தன்மையை காண்பிப்பதல்ல, ஆனா நம்முடைய விசுவாசத்தை காண்பிப்பதாக இருக்க வேண்டும். நம்ம விசுவாசத்தோடு கூட இருந்தா மற்றவர்கள் அதை பார்ப்பார்கள். See, when we are filled with faith, I don't think we need much ministries also, நாம விசுவாசத்துல நிரம்பி இருக்கும்போது நிறைய ஊழியங்கள் எல்லாம் தேவையில்லை. Sometimes if I am in a ministry, I'll be showed off in that ministry, நான் ஒரு ஊழியத்துல இருந்தேன் என்றால் அந்த ஊழியத்திலே என்னை அவர்கள் காண்பிப்பார்கள். I will be seen because of what ministry I am doing. If I am preaching now, இப்ப நான் வந்துட்டு ஒரு ஊழியம் செய்கிறேன், இப்ப நான் பிரீச் பண்றேன்னா அதனால ஜனங்கள் என்னை பாப்பார்கள். But
even if you are not preaching from here also, your faith life will show you to many people. நாம இங்க இருந்து அந்த வசனத்தை பிரசங்கிக்கலைனாலும் நம்முடைய விசுவாச வாழ்க்கை நம்மளை மற்றவர்களுக்கு In காண்பித்து கொடுக்கும். fact, your life of faith is what will impact other people. நம்முடைய விசுவாச வாழ்க்கை தான் மற்ற ஜனங்களை தொடும். And other than that, we don't need to now show ourselves with any big ministries that to show that I am having faith. ஏதோ இனி பெரிய ஊழியங்களை வைத்துதான் எனக்கு விசுவாசம் இருக்கிறது என்று நான் காண்பிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. Truly believing in the name of Jesus and having faith in him will expose you to many. உண்மையாலுமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் அது நம்மளையே பல பேருக்கு நம்மை பிரதிபலிக்க செய்யும். This uneducated Peter and John was exposed to the whole of the Jews and the community because of their faith in the name of Jesus. In the name of Jesus they did things. கல்வி இல்லாத பேதுரு யோவான் அந்த முழு யூதர்களுக்கும் அந்த ஜனங்களுக்கும் அவர்கள் வெளிப்படையானார்கள். ஏனென்றால் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவின் வசனத்தில் விசுவாசித்ததனால. And your faith will only make you escape from situations also. நம்முடைய விசுவாசம் தான் நம்முடைய சூழ்நிலைகளிலிருந்து தப்பு வைக்கவும் செய்யும். Your faith will only break things in your life also. நம்முடைய விசுவாசம் தான் நம்முடைய வாழ்க்கையில பல காரியங்களை உடைக்கும். Faith in the name of Jesus whom the apostles showed. இயேசு கிறிஸ்து எந்த இயேசுவை அப்போஸ்தலர்கள் வெளிப்படுத்தினார்களோ அந்த இயேசுவின் மேல் உள்ள விசுவாசம். That is the first unseen barrier in us. அதுதான் முதலாவதாக நம்ம பார்க்க முடியாத ஒரு தடை. Let's all stand to our feet. நம்ம எழும்பி நிற்போமா? Just carry on with the same topic in the next couple of weeks of other barriers, but today we need to break this bondage of familiarity. பல மத்த தடைகளை குறித்து நாம் பின்பு பார்க்கலாம். ஆனா இன்றைக்கு இந்த பழக்கம் என்கிற அந்த தடையை நாம் உடைக்க வேண்டும். Familiarity is just a small help for us. இப்போ பழக்கம் என்பது நமக்கு ஒரு சின்ன உதவிதான். But it needs to lead to real true faith. ஆனால் அது உண்மையான விசுவாசத்துக்கு நேராக நம்மை கொண்டு செல்ல வேண்டும். And you need to submit. இன்றைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். So today, why don't we just surrender to the Lord? இன்றைக்கு நாம் தேவனுக்கு ஒப்பு கொடுப்போம். We want to live a life faithful to the Lord. நாம் தேவனுக்கு ஒரு உண்மையான வாழ்க்கையை வாழ வேண்டும். Just like how he says about Stephen, he was a man full of faith. சேவானை குறித்து சொல்லும் பொழுது அவன் விசுவாசத்தில் நிறைந்தவனாக He was a man full of faith and of the Holy Spirit. அவன் விசுவாசத்திலே ஆவியானவரிலே நிறைந்தவராக இருந்தான். And his faith actually led him through all. அவருடைய விசுவாசம் அவனை எல்லா வழிகளிலும் நடத்திச்சு. Today I want to be full of faith. இன்றைக்கு நான் விசுவாசத்தில் நிரம்பி இருக்க வேண்டும். Why don't we just lift up our hands and lift up our voice today and just shout out to the Lord and submit and surrender to the Lord. Oh, hallelujah. Para sadara litaraba karabala ratira bala rodaba. Amandavare in the naalilum andavare, let everyone right from the youngest to the eldest, why don't you just lift up your hands and say, Lord, I want to walk in faith, Lord. I want to walk in faith, Lord. Don't want familiarity, but I want to, Lord, transition today to go in faith right from the little children. Everyone, don't be. Just lift up your hands and say, I want to be a child of faith today. I want to be a child of faith today. I want to be a conqueror through faith today, Lord. I want to submit my life and every situation. I want to, Lord, keep my next step in faith. I want to think in faith, Lord. I want to pray, Lord, in faith, Lord. I want to sing, Lord, in faith, Lord. I want to, Lord, meditate on your word in faith, Lord. I want to keep each day of my life in faith in the name of Jesus. Lord, there is nothing that can conquer you if you are walking in faith in Jesus. If you have the Son, you have life. If you have the Son, you have life. If you don't have the Son, you don't have life. You don't know Jesus, you don't have life. You know Jesus, you have eternal life. So today, receive the life that the Lord is giving. The Lord pours out His Spirit upon His people, and you receive His very Spirit in the mighty name of Jesus. Pour upon your dear children, Lord. Let every barriers be broken, every hindrances that are there in the mind, I break it in the mighty name of Jesus. Let everyone here just release to the Lord and say, Lord, I
break every barriers in me. I give it up in the name of Jesus. I give it up in the name of Jesus. Every spirit that is coming against the name of Jesus, every spirit that is rising up against the name of Jesus, against the work of Jesus, against the word of Jesus, I break it in the mighty name of Jesus. We speak, Lord, at this time, Lord, a release in the name of Jesus. Speak renewal, Lord. Speak, Lord, your life, Lord. Lord, everything that is being holding on, I release in the name of Jesus. You need to release it. You need to release it. Whatever you think is precious for you, you need to release it so that the Lord can put what is in Him for you in the name of Jesus.